சங்கீத புஸ்தகம் 34வது சங்கீதம் 19 வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 34. ஜெபிப்போம். தலைவணங்கி ஜெபிப்போம். பிதாவே, எங்களை தாழ்த்துகிறோம். உடைய பிரசன்னத்துக்காய் காத்திருக்கிறோம். உடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் முருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். அருள்நாத நாமமதில் ஒரு மனமாய் முருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். இதயம் நொறுங்கினோரே ஆதரவும் அவரே. இதயம் நொறுங்கினோரே ஆதரவும் அவரே. கதறல்கள் அப்பா கதறாமல் அணைத்திடுவார். கதறல்கள் கேட்டிடுவார். கதறாமல் அணைத்திடுவார். அருள்நாத நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். தொழுகின்ற நேரமெல்லாம் இசப்பா எழுந்திடுவார் நடுவில். நோயினால் நொந்தவரை தாயன்பால் அணைப்பவரே. நோயினால் நொந்தவரை தாயன்பால் அணைப்பவரே. பரிகாரி நானே என்பார் பட்சமாய் தாங்கிடுவார். பரிகாரி நானே என்பார் பட்சமாய் தாங்கிடுவார். அருள்நாத நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவே. தொழுகின்ற நேரமெல்லாம் ஆமென் எழுந்திடுவார் நடுவில். மாயையில் மயங்கியவரை கை தந்து மாற்றுவாரே. மாயையில் மயங்கினோரை கை தந்து மாற்றிடுவார். தூயாவிடுவார். தூய்மைய மாற்றிடுவார். தூயாவிடுவார். தூய்மையை மாற்றிடுவார். மாயையில் மயங்கினோரை கை தந்து மாற்றுவாரே. மாயையில் மயங்கினோரை கை தந்து மாற்றுவாரே. தூயாவிடுவார். தூய்மையை மாற்றிடுவார். தூயாவிடுவார். தூய்மையை மாற்றிடுவார். அருள்நாத நாமமதில் ஒரு மனமாய் உருகி
தொழுகின்ற நேரமெல்லாம் எண்ணிடுவார் நடுவில். உம்மை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் எங்கள் மத்தியிலே எழுந்தருளுகிறீர். நோயினால் துன்பப்படுகிறவர்களை தொட்டு நானே பரிகாரி என்று சொல்லுவீர். கதறல்களை கேட்கிறீர். மாயினாலே சோர்ந்து போனவர்களை தயை செய்து மாற்றுவீர். தூய ஆவி கொடுத்து தூய்மையாய் மாற்றுவீர். வாக்கு மாறாதவர், பொய் சொல்லாதவர், ஜெபங்களை கேட்கிறவர். இந்த காலை வேளையில் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறதுக்காக நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற மக்களோடு பேசும், இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். சங்கீதம் 34:19 இன்றைக்கு வாசிக்க கேட்டோம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு நீதிமான்களுடைய துன்பங்கள். துன்பப்படுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள். இந்த செய்தியை ஆண்டவர் உங்களுக்கு தான் கொடுக்கும்படி கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு இதனால் வர நன்மைகளை சொல்ல போகிறேன். அந்த துன்பங்களை எப்படி சந்திக்கணும்னு சொல்ல விரும்புகிறேன். I am going to tell you the blessings of the troubles. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவிக்கிற துன்பங்களினால் வருகிற நன்மைகளை சொல்லுவேன். அதை தொடர்ந்து இந்த துன்பங்களை எப்படி ஃபேஸ் பண்ணணும், how to face the troubles என்று சொல்ல விரும்புகிறேன். பாடுகள் அனுபவிப்போதும் போது இயேசு கூட இருப்பார். You will have the presence of God with you. எனக்கு எங்கள் அப்பா எபனேசர்னு பேர் வச்சார். அதுக்கு ஒரு காரணம் உண்டு. எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி ஒரு தேவ ஊழியர் வருவார். அவர் பேர் எபனேசர் ரத்தனம் பரதேசியார். ஆந்திராவை சார்ந்தவர். அவர் குஷ்டரோகியாக இருந்தார். காட்டுக்கு போயிட்டார். ஊருக்கு பயந்து அவமானம் தாங்காமல் ஆண்டவர் அவரை தொட்டு சுகமாக்கிட்டார். அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஊழியராக வந்துட்டார். எங்கள் கிராமத்து வழியாக ஒரு நாள் சாயங்காலம் போகும்போது இருட்டி விட்டது. அந்த நேரத்தில் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார். எங்கள் அப்பா அவர் ஏற்றுக்கிட்டார். பிறகுதான் தெரியும் அவர் ஊழியர்னு. அது முதற்கொண்டு எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவார். அவர் அடிக்கடி சில சாட்சியை சொல்லுவார். ஒரு முறை வால்பாறைக்கு போயிருந்தப்ப 2-3 நாள் பசியில் சாப்பிடாம ஊழியம் பார்த்துருக்கிறாரு. அவருடைய துணிமணியெல்லாம் பைபிளெல்லாம் கட்டி முதுகில் சுமந்துக்குவார். காவி அங்கி போட்டிருப்பார். தாடி வச்சிருப்பார். முடி வளர்த்துருப்பார். அவர் சன்னியாசியாக வாழ்ந்தார். 4 நாள் 5 நாள் சாப்பாடு இல்லை. அவர் மலையிலேருந்து இறங்கி அழுதுகிட்டே நடந்து வராராம். அப்படி நடந்து வந்தப்ப எதிரில் ரோட்டில் இவரை மாதிரியே ஒருத்தர் நடந்து வந்தாராம். அந்த சந்திக்கிற இடத்துல அவர் இவரை கட்டி பிடிச்சிக்கிட்டாராம். இவரும் அவர் யாருன்னு தெரியாமல் கட்டி பிடிச்சிக்கிட்டாரா. 2 பேரும் உட்கார்ந்தாங்களா. அவர் இவரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அழுதாரா. உடனே மறைஞ்சிட்டாரா. இவர் சொல்றாரு, நான் எப்பெல்லாம் கஷ்டப்பட்டனோ அப்பெல்லாம் இயேசு வருவார். எப்பெல்லாம் பாடுகள் அனுபவிச்சனோ அப்பெல்லாம் இயேசு வருவார், என்னை கட்டி பிடிப்பார். அவருடைய சாட்சியை பல தடவை நான் கேட்டிருக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் அடிக்கடி நினைப்பேன். ஒரு முறை ரொம்ப பலவீனத்தோடு பாடுகளோடு எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாரு. 2 காலும் வீங்கி இருந்தது. நானும் எங்கள் அம்மாவும் அவருக்கு உதவி செய்வோம். தேங்காய் எண்ணெய் போட்டு நாங்கள் அவருடைய காலை அமுக்கி தடவி தேய்ச்சி எங்கள் அம்மா சுடுதண்ணி போட்டு அவருக்கு கொடுத்து அவருக்கு உதவி செய்வாங்க. இன்னொரு தடவை சாட்சி சொல்கிறாரு. இது போல் ஒரு தடவை காலெல்லாம் வீங்கி ஒரு சர்ச்சில் ஒரு பிரசங்கம் வைக்கும்போது தூதர்கள் வந்து நின்னாங்களா. காங்கிரிகேஷன் எல்லாம் பார்த்து ஒரே ஆர்ப்பாட்டமா. இவருக்கு ஒன்றும் புரியலையா, ஒன்றும் விளங்கலையா, ஏன் இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்கன்னு.
அப்புறம் சொன்னாங்களா, நீங்க எழுந்து நின்று பிரசங்கம் வச்சு முடிக்கிற வரையிலும் தூதர்கள் நின்னாங்க, இயேசு நின்னாரு. ஒரு அடிக்கடி சொல்லுவாரு, எப்பெல்லாம் பாட அனுபவிச்சனோ, எப்பெல்லாம் கஷ்டப்பட்டனோ, அப்பெல்லாம் இயேசு என்னை சந்திக்க வருவார். நீங்க பயப்பட வேண்டாம். யாரெல்லாம் துன்பப்படுறீங்களோ, யாரெல்லாம் பாட அனுபவிக்கிறீங்களோ, don't worry, God is with you. நான் துன்பத்தின் நடுவே நடந்தாலும் நீர் என்னை தேற்றுவீர். துன்பத்தின் நடுவே நடந்தாலும் நீர் என்னை தேற்றுவீர். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். பாடுகளினால் வருகிற ஆசீர்வாதங்கள் அடுத்தபடியாக பார்க்கலாம். ஏசாயா 48 அதிகாரம் 10 எப்ப தெரிந்து கொள்றாரா? நீ பிரசங்கம் வைக்கும் போது உன்னை தெரிந்து கொண்டேன். நோ. நீ ஜெபிக்கும் போது உன்னை தெரிந்து கொண்டேன். நோ, இல்லை. நீ பாட்டு பாடும்போது தெரிந்து கொண்டேனா? இல்லை. சாட்சி சொல்லும்போது தெரிந்து கொண்டானா? இல்லை. எப்போ தெரிந்து கொண்டாரா? உன் உபத்திரவத்தில் போடுவாரா? அந்த உபத்திரவத்தில் நீ எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறன்னு பார்ப்பாரா? அந்த உபத்திரவத்தை நீ பொறுமையா அதை ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருக்கிறத பார்ப்பாரா? அவரு சொல்வார், இப்படிப்பட்ட ஆள் தான் எனக்கு தேவை. ஐ நீட் சச் அ பீப்புள், ஐ நீட் சச் அ பீப்புள். எங்க தெரிந்து கொண்டாரா? உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். அப்போ யாரெல்லாம் பாடு அனுபவிக்கிறீங்களோ, நீங்க மனசில் நினைச்சுக்கணும், ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? தெரிந்து கொண்டார். யாரெல்லாம் பாடு அனுபவிக்கிறீங்களோ, துன்பப்படுறீங்களோ, உள்ளத்தில் சொல்லுங்க, தேவன் என்னை என்ன செய்திருக்கிறார்? தெரிந்து கொண்டிருக்கிறார். God has chosen me. உலக மக்கள் உல்லாசம், பேரின்பம், சிற்றின்பம், அது இது அப்படி பணம் பொருள் அதில் ஓடுவான். நீங்களும் நானும் மனசை எங்க வச்சிருக்கிறோம்? பரலோகம். சொல்லுங்க, பரலோகம். இயேசு எங்களுக்கு மகிழ்ச்சி. யாரு? இயேசு. எங்களுக்கு அணியும் ஆபரணம் இயேசு. சொல்ல மாட்டீங்களே? தந்தை, தாய், இனம், ஜனம், பந்துள்ளோர், சிநேகிதர் எல்லாம் எங்களுக்கு யாரு? இயேசு. இயேசு. சந்தோஷ சகல யோக சம்பூரணமும் யாரு? எனக்கு இயேசு. ஆவலும் என் காவலும் என் நாட்டமும் என் கொண்டாட்டமும் எல்லாம் யார்தான்? இயேசு. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எபிரேயர் 12:6 வாசிக்கிறோம், தகப்பன் தான் நேசிக்கிற எந்த புத்திரனையும் சிட்சிக்கிறாரா? தகப்பன் தான் நேசிக்கிற எந்த புத்திரனை என்ன பண்றாரா? சிட்சிக்கிறாரா? அப்ப பாடுகள் வரும்போது என்ன தெரியுமா நினைச்சுக்கணும்? ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். இட்ஸ் a sign of God's love. troubles, உங்க வாழ்க்கையில ட்ரபிள் வருதுன்னா சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையில ட்ரபிள் வருதுன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் என்ன நேசிக்கிறார். இந்த உலக மக்களுக்கு பிசாசு அள்ளி அள்ளி கொடுப்பான். அதனால இந்த உலகம் அவ்வளோ சந்தோஷமா அவன் பின்னாடி ஓடும். உங்க லைஃப்ல கஷ்டம்தான், எப்ப பார்த்தாலும் கஷ்டம்தான். ஏன் தெரியுமா? நீங்க இயேசு பின்னாடி வந்துட்டீங்கல்ல. ஆமா, அதான் பிரச்சனை. பிசாசுக்கு உங்களை விடக்கூடாதுன்னு உங்க மேல ஒரு வைராக்கியம். எப்படியாவது இவனை விடக்கூடாதுன்னு பார்த்தா ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. ரட்சிக்கப்பட்டு சபையில போகக்கூடாதுன்னு பார்த்தா சபையில சேர்ந்துட்டீங்க. சபையிலிருந்தும் பிரிச்சணும்னு பார்க்கறான் உங்களை. எப்படியாவது பின்னு கொண்டு வரணும். The devil shall be always chasing you behind in order to pull you back. உன்னை எப்படியாவது மறுபடியும் தான் பக்கம் கொண்டு வரதுக்காக உன் பின்னாடி எப்படியாவது சேஸ் பண்ணிக்கிட்டே வருவான். நீ அசைவே கூடாது, அசைவே கூடாது. சொல்லுங்க, தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. கர்த்தர் என் வலது பார்த்து இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை.
அவரை நான் எப்போதும் எனக்கு முன்பதாக நிறுத்தி நோக்குகிறேன். நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாடுகள் உள்ளவங்க சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? God loves me. தேவன் என்னை நேசிக்கிறார். அதான் பாடுகளின் அடையாளம். யாத்திரையாகமம் 3:3. ஒரு செடி பத்திக்கிட்டு எரியுது. ஒரு செடி பத்திக்கிட்டு எரியுது. ஆனா அது சாம்பல் ஆகல, கருகியும் போகல, பச்சையாவே இருக்குது. ஆனா எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. நீங்க தான் அது, நீங்க தான் அது, நீங்க தான் அது. அதை பார்த்துட்டு மோசே சொல்றா, இந்த அதிசய காட்சி நான் பார்க்க போகிறேன். அங்கே தேவ மகிமை வெளிப்பட்டது. பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும், உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. பச்சையாவே தான் இருப்பீங்க, பச்சையாவே தான் இருப்பீங்க. கருகி போக மாட்டீங்க, அழிஞ்சு போக மாட்டீங்க. அந்த செடி எரிந்தது, ஆனால் அது என்ன ஆகல? அது தீப்பற்றி எரிஞ்சு சாம்பலா போகல, போகல, பச்சையாவே இருக்குது. ஆனா எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. பாடுகள் வரத்தான் செய்யும். தானியேல்ல படிச்ச 3:25 அக்கினி சூளையில போட்டாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போட்டாங்க. 7 மடங்கு அதிகமா அக்கினி எரியுது. இவங்க எல்லாம் உலாவுறாங்களா? What a fantastic experience. What a glorious experience. அக்கினி சூளையில அவங்க உலாவுறாங்க. ஓடல, ஒளியல, ஐயோ வலிக்குதுன்னு சொல்லல, எரியுது சுடுதுன்னு சொல்லல. அவங்க உலாவுறாங்க. தெண்டல் காற்றுல, குளிர்ந்த காற்றுல உலாவது போல் அக்கினியில் உலாவு. உங்க வாழ்க்கை தான் அது. உங்க வாழ்க்கையில் அக்கினி எரியும், பிரச்சனை வரும், பாடுகள் வரும். ஆனா ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? உலாவும்படி செய்வார். அங்கதான் தேவ மகிமை வெளிப்படும். பாடுகள் மத்தியிலே சொல்லுங்க, என்ன வெளிப்படும்? தேவ மகிமை வெளிப்படும். வாயை திறந்து சொல்லுங்க, பாடுகள் மத்தியிலே என்ன வெளிப்படும்? தேவ மகிமை வெளிப்படும். When I am suffering, the glory of God shall be revealed in me. நான் பாடுபடும் போது, துன்பப்படும் போது அவருடைய மகிமை என்னிலே வெளிப்படும். God's glory shall be revealed in me whenever I suffer. எப்பெல்லாம் பாடு அனுபவிக்கிறேனோ, எப்பெல்லாம் துன்பப்படுறேனோ, அப்பெல்லாம் என்ன வெளிப்படும்? மகிமை வெளிப்படும். அப்போ இதில் இன்னிலிருந்து என்ன பண்ணாதீங்க, கவலையே படாதீங்க, முறுமுறுக்காதீங்க. ஓ பிரைஸ் காட், பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிப்பின் அதிபதி யாரு? ரட்சிப்பின் அதிபதி இயேசு. இந்த இயேசு எப்படி பூரணப்பட்டாரா? உபத்திரவங்களினாலே. அப்ப பாடுகள் எப்பெல்லாம் வருதோ அப்ப ஆண்டவர் உங்களை என்ன படுத்துவார் தெரியுமா? பூரணப்படுத்துவார். எத்தனை பேர் பூரணப்படணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறீங்க? ஏன் தான் அப்படி ஜெபிச்சனோ தெரியலையா? என்னை பூரணப்படுத்தும், நான் வளரணும், நான் வளரணும். இயேசுவே நான் இப்படி இருக்கக்கூடாது. டேக் மீ இன்டு தி நெக்ஸ்ட் லெவல், டேக் மீ இன்டு தி நெக்ஸ்ட் லெவல். நான் இப்படியே இருக்கிறேன். ஐ அம் ஸ்டாட்டிக், ஐ அம் ஸ்டாட்டிக், ஐ வாண்ட் டு க்ரோ. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், வளரணும்னு எத்தனை பேர் ஆசைப்பட்டீங்க? அப்போ அது எப்படி தான் நடக்கும்? உபத்திரவங்களினாலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்களை பூரணப்படுத்துகிறார். உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் பாடுகள் உண்டு வாழ்க்கையில, யாரெல்லாம் துன்பப்படுறீங்க, எப்பக்கத்திலும் எப்படி from all directions, ஒரு டைரக்ஷன்ல இருந்து வந்தா பரவாயில்ல. இந்த பக்கமும் பிரச்சனை, இந்த பக்கமும் பிரச்சனை, எங்க பார்த்தாலும் பிரச்சனை, மூச்சு விடவே நேரம் இல்லை. அப்படியா? டோன்ட் worry about that. அதை பத்தியே கவலைப்படாதீங்க. உபத்திரவம் படும்போது ஆண்டவர் உங்களை என்ன பண்றார் தெரியுங்களா? பூரணப்படுத்துகிறார். we are made perfect through troubles. பாடுகள் மூலம் என்ன அடைகிறோம்? பூரணப்படுகிறோம். சங்கீதம் 119 67 71 வசனங்களை வாசிக்கிறோம். உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன். 21 சொல்லுது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலும் அது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். ஐ லேர்ன், வசனத்தை கற்றுக்கொள்றேன், ஆண்டவரை கற்றுக்கொள்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மல்கியா 3:3 வாசிக்கிறோம். புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். எப்படி பண்றாரா? ஆமா, ரீஃபைன், ரீஃபைன், புடமிட்டு. அப்போ பாடுகள் உங்களை பரிசுத்தப்படுத்த ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. பாடுகளை கண்டு கலங்காதீங்க. ஆண்டு விட்டு ஜெபம் பண்ணுங்க. இந்த பாடுகள் ஏன் ஆண்டவரை அனுமதிச்சிங்க? நான் என்ன செய்யணும்னு விரும்புறீங்க?
வாட் யூ வாண்ட் மீ டு டூ? ஏதாவது லைஃப்ல கரெக்ஷன் இருக்குதா? சங்கீதத்தில் படிச்சோம்ல 119:67, நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன், இப்போதோ உமது பிரமாணங்களை கை கொள்ளுகிறேன். அப்போ உபத்திரவம் என்ன பண்ணுது? என்ன செய்யுது? பரிசுத்தப்படுத்துகிறது. sanctifies me. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? உபத்திரவம் என்னை என்ன செய்கிறது? பரிசுத்தப்படுத்துகிறது. உபத்திரவம் என்னை பரிசுத்தப்படுத்துகிறது. எத்தனை பேர் பரிசுத்தப்படணும்னு விரும்புறீங்க? நிஜமா விரும்புறீங்களா? பாடுகள் வந்தா ஏற்றுக்கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் என்ன செய்யறாரு? பரிசுத்தப்படுத்துறாரு. ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயும் 2:12 வாசிக்கிறோம், அவரோடு பாடுபடுவோமானால் அவரோடு ஆளுகை செய்வோம். எவ்வளவு ஆச்சரியம் தெரியுங்களா? இப்ப இருக்கிற மந்திரி, இப்ப இருக்கிற எம்எல்ஏ, எம்பி, கவர்னர் எல்லா சீட்டும் கிழிஞ்சிரு ஒரு நாளைக்கு. அவங்க காலகாலமா இருக்கவே முடியாது. ஆனா ஒரு நாள் வரும், அன்னைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆமா எந்தெந்த நாட்டுல எந்தெந்த ஸ்டேட்டுக்கு கவர்னரா இருப்பீங்களோ எனக்கு தெரியாது, சொல்ல முடியாது. உன்னுடைய கிரீடத்தை வேறொருவன் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு ஜாக்கிரதையாயிரு. பரலோகத்திலே உங்களுக்கு ஒரு பெரிய இடம் காத்திருக்கிறது. மண்ணுக்காக மாணிக்கத்தை வெறும் பாட்டோடு பாடிட்டு போறீங்க, கையெல்லாம் தட்டுவீங்க, டான்ஸ் எல்லாம் போடுவீங்க, செயல்ல காட்ட மாட்டீங்க. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எனக்கு பரலோகத்துல அடுத்த உலகத்துல எனக்கு என்ன காத்திருக்கிறது? கவர்னர் பதவியோ மந்திரி பதவியோ என்னவோ காத்திருக்குது. ஆமா, எழுந்திராத எழுந்திராத எழுந்திராத. பாடுகளை சந்தோஷமா ஏற்றுக்க, நல்லா சோத்திரம் பண்ணு. எப்பெல்லாம் பாடு வருதோ கையை தட்டு அல்லேலூயா சொல்லு. பிரைஸ் தி லார்ட். ஆமா, பரலோகத்துல உனக்கு ஒரு சீட்டு காத்திருக்குது. எழுந்திராத, முறுமுறுத்து எழுந்திராத. பாடுகள் வேண்டான்னு சொல்லி ஒதுக்காத. அப்படி ஒதுக்குனா பரலோகத்துல உன் கவர்னர் போஸ்ட் போயிடும், வேற யாரையே எடுத்துக்குவாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமா, என்ன போஸ்ட் காத்திருக்குதோ தெரியல. உங்களுக்கு பாடு அனுபவிக்கிறவங்களுக்கெல்லாம் பரலோகத்தில் போஸ்டிங் உண்டு. ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆர்டர் போட்டு கையெழுத்து போட்டு வரப்போகுது. இயேசுவின் 2ஆம் வருகைக்கு பிற்பாடு நடக்கும். 2ஆம் வருகை எப்போ நடக்குன்னு தெரியாது. இப்போ நடக்கிற இஸ்ரேல் ஈரான் பிரச்சனைகளை பார்க்கறப்ப சிலர் சொல்றாங்க, ஒருவேளை 3ஆம் உலகமாக யுத்தம் வரலாம், இயேசுவின் ரகசிய வருகை வரலாம் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு தெரியாது, இன்றைக்கு கூட வரலாம். பிரசங்கம் நடக்கும் போதே வரலாம், ஆராதனை முடியும் போது வரலாம், பரீட்சை எழுதி கொண்டிருக்கும் போது வரலாம். ஹல்லேலூயா. ஆர் யூ ரெடி? எத்தனை பேர் ஆமேன்னு சொன்னீங்களா? சீக்கிரமா உபத்திரவங்களை எப்படி சந்திப்பது என்று சொல்ல விரும்புகிறேன். ஹவு டு ஃபேஸ் ட்ரபிள்ஸ். பாடுகளை எப்படி சந்திப்பது. பார்த்தீங்களா? பாடு படுறப்பெல்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏன் தெரியுங்களா? இந்த பாடுகள் வந்து வந்து என்னை ரொம்ப ஜெபிக்க வச்சிடுச்சு. நான் இப்போ ரொம்ப ஜெபம் பண்ணுறேன்னா நினைக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு காரணம் எனக்கு வந்த பாடுகள். ஒருவேளை இன்னும் பாடுகள் வருமானா இன்னும் நான் ஜெபம் பண்ணுவேன். அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பிகாஸ் ஐ ஹவ் லேர்ன்ட் டு ப்ரே. தொந்தரவு, பாடு, பிரச்சனை வரப்பெல்லாம் kneel down, shut the door, pray to God. சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் சொல்லுது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அந்த வசனத்தை நம்புங்க, அதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பாடுகள் வரும்போதெல்லாம் மனுஷங்கிட்ட போய் நிற்காதீங்க. பாடுகள் வரும்போதெல்லாம் என்ன பண்ணுங்க? நான் ஒரு நாள் சொன்ன ஞாபகம் இருக்குதா? எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்க? பிரச்சனை வந்த உடனே பாஸ்டர் கூப்பிடாதீங்க, பாஸ்டர் வர மாட்டார். ஏன் வர மாட்டார்? வேணுங்கன்னு பண்றாரா? வேற எங்கேயோ ஊழியத்தில் இருப்பார். சரி, வருவார், லேட்டாக தான் வருவார், உடனே வரமாட்டார். ஆனால் இயேசு உடனே வருவார். அவர் எங்க இருக்கிறார் இயேசு? இப்போ நீங்கள் காஜாமேல இருக்கிறீங்க, அப்படி தானே? காஜாமேல இருக்கிறீங்க, என்ன கூப்பிடுறீங்க, இந்த வந்துட்டேன்னு. எவ்வளோ நேரம் ஆகும்? 1 மணி நேரம் ஆகிடும். நீங்கள் கதவை சாத்திட்டு இயேசுவே என்னங்க உடனே வந்துடுவார். எது கரெக்டுன்னு சொல்றீங்க? என்ன கூப்பிடலாமா இயேசுவை கூப்பிடலாமா? அப்ப இயேசு நல்லவர் சொல்லுங்க. எங்கள் பாஸ்டரை விட நான் தானே சொல்லித்தர. சொல்லுயா, வெக்கப்படா சொல்லி. நல்லது யாது? சொல்லு வாய்த்தரன்னு சொல்லு. எங்க பாஸ்டரை விட இயேசு நல்லவர். அல்லேலூயா. எங்கள் பாஸ்டரை விட
சில ஆள் வெட்கப்பட்டு சொல்ல மாட்டேன். பாஸ்டர் கோச்ச வெட்கப்படவே இல்லையா, நான் கோச்சிக்கவே மாட்டேன், நல்லா சொல்லியா. எங்க பாத்திர விட இயேசு நல்லவர், கூப்பிட்ட உடனே வருவாரு. ஆமீன். அப்ப பிரச்சனை பாடு வந்தா உடனே என்ன பண்ணு, முட்டியை போடு, இயேசுவேன்னு சொல்லு, இயேசுவேன்னு சொல்லு. சொல்வீங்களா? சொல்லுங்க. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஜெபம் பண்ண கடவன். நம்பர் 2, பாடுகள் வந்தா என்ன செய்யணும்? ரோமர் 12:12 உபத்திரவத்தில் என்ன பண்ணணுமா? சொல்லுங்களேன், வாய் திறந்து அப்படியே காட்டுங்க, வசனத்தை அப்படியே காட்டுங்க. உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுங்களா? பி சைலண்ட், பி சைலண்ட். அதை பற்றி முறுமுறுக்காதீங்க, யார்ட்டையும் போய் சொல்லிட்டு உட்காந்துருக்காதீங்க, புலம்பாதீங்க, கத்தாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. நிறைய பேர் இப்போ ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க, ரொம்ப டென்ஷன். சிலுவையை சகித்து, அடுத்த ஸ்டேட்மெண்ட், சிங்காசனத்துக்கு போய் உட்காந்துட்டார். சொல்லுங்க, சிலுவையை சகிச்சா எங்க போலாம்? சிங்காசனம். சொல்லுங்க, சிங்காசனம் போகணுமா வேணாமா? எப்படிதான் போக முடியும்? சிலுவையை சகித்து, சிலுவையை சகித்து சிங்காசனம் போகலாம். நோ கிராஸ் நோ கிரவுன். சொல்லுங்க, நோ கிராஸ் நோ கிரவுன். சிலுவை இல்லாமல் சிங்காசனம் இல்லை. வாய் திறந்து சொல்லுங்க, சிலுவை இல்லாமல் சிங்காசனம் இல்லை. நோ கிராஸ் நோ கிரவுன். திரும்ப சொல்லலாமா? சிலுவை இல்லாமல் சிங்காசனம் இல்லை. நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டா, நோ மில் நோ ரைஸ். சொல்லுங்க, நோ மில். அரிசி அரைக்கிறதுக்கு ஒரு ரைஸ் மில் இருக்கணும். அப்போ இருந்தால் தான் என்ன வரும்? உங்களுக்கு அரிசி வரும். ரைஸ் மில்லே இல்லைன்னா உங்களுக்கு எப்படி அரிசி வரும்? சொல்லுங்க, ரைஸ் மில் இருந்தால் தான் உங்களுக்கு என்ன வரும்? அப்போ சொல்லுங்க, இப்போ நோ மில் நோ ரைஸ், நோ கிராஸ் நோ கிரவுன். சிலுவை இல்லாமல் சிங்காசனம். அப்போ சிலுவை என்ன பண்ணணும்? சகிக்கணும். எபிரேயர் 12:2 என்ன போட்டுக்குது? சிலுவையை சகித்தார். அடுத்த சென்டென்ஸ், சிங்காசனத்துக்கு போயிட்டார். அப்போ பாடுகள் வரும்போது என்ன பண்ணணும்? நீங்க தீமையை சகிக்கணும், பொறுத்துங்க, பி சைலண்ட். நம்பர் 3, மூன்றாவது, அப்போஸ்தலர் 16:25 அவர்களை அநேக அடிகள் அடித்து தொழுமரத்தில் மாட்டிட்டாங்களாம். என்ன பண்ணாங்களா? ஆமா. அப்படி பண்ண பிற்பாடு என்ன நடந்துச்சா? பண்ணாங்க. அதுக்கு முந்தின வசனம் படிச்சீங்களா? அநேக அடிகளை அடித்தாங்களாம். அவர்களை அநேக அடிகளை அடித்து தொழுமரத்தில் மாட்டி தொங்க வைத்தார்கள். அநேக அடி அடிச்சு தோலை உரிச்சு தொங்க வச்சா கூட பவுல் என்ன பண்ணுவாரு? பாட்டு பாடுவாரு, துதிப்பாரு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்கணும். பாடுகள் மத்தியில் கர்த்தரை என்ன பண்ணணும்? துதிக்கணும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 12:9 சொல்றாரு, பாடுகள் மத்தியிலே நான் சந்தோஷமா துதிப்பேன். துதிப்பீங்களா பாடுகள் மத்தியில? ஹல்லேலூயா. பாடுகள் எப்படி சந்திக்கணும் சொல்லுங்க. முதல்ல என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். பாடுகள் வந்தா ஜெபிக்கணும். ரெண்டாவது என்ன பண்ணணும்? அமைதியா இருக்கணும், சகிச்சுக்கணும். மூணாவது என்ன பண்ணணும்? சோத்திரம் பண்ணணும். பாடுகள் வந்தா சோத்திரம் பண்ணணும். பாடுகள் வேணுமா வேணாமா? இவ்வளவு தூரம் பிரசங்க கேட்டு அமைதியா இருக்கேன் பாருங்க. பாடுகள் வேணுமா வேணாமா? இட் இஸ் நெசசரி. மறந்துடாதீங்க, இட் இஸ் நெசசரி. 1 பேதுரு 1:6 மறந்துடாதீங்க. துன்பப்பட வேண்டியது அவசியமானதால், துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். ஏற்றுக்கொள்வீங்களா? பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு கேட்ட செய்திக்கு ஆண்டவர் இந்த எனக்கு பேசினபடியே செய்வார்னு சொல்றவங்க எத்தனை பேருங்க? இயேசு என்னை மறக்க மாட்டார்னு சொல்றவங்க எத்தனை பேருங்க? நல்ல அல்லேலூயா சொல்லுவோமா? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சாப்டர். ரெண்டாவது அதே வசனத்துல என்ன ஆண்டவர் அதவே சங்கீதக்காரன் எப்படி சொல்லியிருக்கிறார் பாருங்க. 34:10 34:19 நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கீழே வாசிக்கிறோம் பாருங்க, கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோமா? கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார்.